ஒரு ஃபில்ம் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி ஒரு தடவை பார்ப்பேன். இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து கத்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து 2 விஷயம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஒன்று, நீங்கள் அந்த டைமுக்கு போனீங்கன்னா தெரியும். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஊரில் பவர் ஃபெயிலியர் ஜாஸ்தி இருந்துச்சு. பயங்கரமாக கரண்ட்டு கட் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் கடைகளில் வந்து செல்ஃபோனை சார்ஜ் பண்ணி காசு கொடுத்து பண்ணாங்க. கரண்ட்டை நம்பி இருக்கிற நிறைய தொழில்களே மூடப்பட்டுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்கிறது ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி, எந்த பீரியடுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் அந்த டைமில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி இயற்கையாகவே வந்து விவசாயம், வாட்ரு ப்ராப்ளம் இதெல்லாமே ஜாஸ்தி இருந்தது. ஆனால் நான் வந்து டைரெக்டாக அந்த கரண்ட்டு ப்ராப்ளம் என்ன, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் என்னன்னு எடுத்தால் அது சுவாரஸ்யமாக வரலை. ஆனால் ஒரு விவசாயம்னும் போது அதில் வாட்ரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. வாட்டர்னால என்ன விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் பாதிக்கப்படுறதுனால என்னென்ன ஒரு தொழில் அழிஞ்சிட்ருக்குன்னு அதை நோண்டும் போது அதில் நிறைய ஷாக்கிங் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி சிட்டியில் நிறைய பேர் வேறு தொழில் பண்ணுறவங்களாம் ஒரு காலத்தில் விவசாயியாக இருந்தவங்க, விவசாயத்தை விட்டு ஒரு குரூப் போய்கிட்டு இருக்குது. சில ஊருங்களில் வெறும் வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க, அந்த ஊரே காலியாக இருக்குங்கிற ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிஞ்சோடனே அதை நான் சினிமாவை எடுத்தேன். மதராசிலையும் அந்த மாதிரி சில விஷயங்களில் நமக்கு சில என்ன சொல்லுவாங்க, இன்னும் 3 நாள் கழித்து மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மழை வரும்னு சொன்னால் நம்ம கொடை எடுத்துகிட்டு போவோம். தரமான ஃபார்ம் லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.